தித்வா புயல் எதிரொலியாக இலங்கையினுடைய பல இடங்கள்ல கனமழை வெள்ளப்பெருக்கு மக்களை நிலைகுலைய செஞ்சிருச்சு. 100க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மாயமான நூற்றுக்கணக்கானோரை தேடுற பணி முழு வீச்சுல நடந்துட்டு வருது. புயல் சேதம் கடுமையா இருக்கிறதுனால இலங்கையில அவசர நிலையும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. தற்போதைய நிலவரம், மீட்பு நிவாரண பணிகள் பற்றி விளக்குவதற்காக இணைஞ்சிருக்காரு சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. டிட்வா புயல் நம் அண்டை நாடான இலங்கையை தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. வரலாறு காணாத கனமழை பெஞ்சிருக்கு. திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்குது. இலங்கையில பல இடங்கள்ல மழை வெள்ளம் மட்டுமில்ல, நிலச்சரிவு ஏற்பட்டு அப்படியே மண்ணுக்குள்ள புதைந்தும் பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கோரமா இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய அந்த காட்சிகள், அதை பாருங்க. இதுவரைக்கும் 120க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. 130 பேருக்கும் மேல காணாமல் போய்விட்டார்கள். சுமார் 50,000 பேர் வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு அரசின் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க. ராணுவ ஹெலிகாப்டர்கள், படகுகளில் சென்று வெள்ளத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணிகள் முழு வீச்சில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சுமார் 21,000 ராணுவ வீரர்கள் நாடு முழுக்க மீட்பு நிவாரண பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டத்தில் சேதம் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றதாம். கொழும்புவில் இருந்து இந்திய பெருங்கடலுக்கு சென்று கலக்கக்கூடிய கெலனி அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு. அதோட கரையோரங்களில் வசிக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி இருக்கிறாங்க. முக்கிய அணைகள் எல்லாமே இலங்கையில் நிரம்பி விட்டன. அதனால அணைகள் திறக்கப்பட்டு அவ்வப்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பாருங்க.